2 ஸ்பூன் வெந்தயமா நைட்டு ஊற வச்சிடணும். ஸ்பூனால் 2 ஸ்பூனு வெந்தயம் நைட்டு ஊற வச்சிடணும். காலம்பரை எழுந்திரிச்சு இந்த கப்பால் 1 கப்பு பச்சரிசி ஒரு அரை மணி நேரம் ஊறினா போதும். அது பச்சரிசியை நல்லா கழுவிட்டு இந்த வெந்தயம் நைட்டு ஊறியிருக்கா அதையும் இந்த பச்சரிசியும் ஒன்றா போட்டு நல்லா இந்த மாதிரி மாவாக நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு ஒரு 3 அச்சு வெல்லம் நான் போட்டிருக்கேன். இனிப்பு நிறையா சாப்பிட்றவங்க கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், நம்ம கம்மியாக வேணுனாலும் ஒரு 3 அச்சு வெல்லம் போட்டிருக்கேன். அச்சு வெல்லம் போட்டுக்கலாம், இல்லை கருப்பட்டி போட்டுக்கலாம், இல்லை மண்டை வெல்லம் போட்டுக்கலாம். 5 ஏலக்காவா? ஆமாம். இதை கட் பண்ணி பொடிசா வடிகட்டிக்கணும். இது வெல்லம் பாகு. நம்ம சேனலில் குக்கிங் வீடியோ, ஃபன் வீடியோ, எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ எல்லாம் போடுறோம். உங்கள் ஃப்ரீ டைமில் பாருங்கள், உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்த்தியான ஃபுட்டாக போட்டுட்ருக்கோம். ஜஸ்விகாவோட சேட்டையை போட்டுட்ருக்கோம். மேக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அந்த உளுத்துக்களி அவ்வளோது, வெந்தயக்களி அவ்வளோது உடம்புக்கு நல்லதுமா. இது பெரியவங்க சின்ன குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். அது வெயில் காலம் வரப்போ வாரத்தில் 2 நாள் இது சேர்த்துக்குங்க. வெந்தயக்களி இது வீட்டில் உள்ள பொருளை வச்சே தான் நம்ம செய்கிறோம். இது ஈஸியான பொருள் தான், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம சாப்பிட்றதும் உடம்புக்கு அவ்வளோது நல்லது. கடுமையாக வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, அதுக்கு வாரம் 2 நடை இந்த வெந்தயக்களி சேர்த்துங்க, உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்கும் இப்போலேருந்து கொடுத்து பழக்கம் பண்ணுங்க. எங்கள் வீட்டில் 3 வயசு பாப்பா இருக்குது. வெந்தயக்களி ரெடி. நாங்கள் நல்லெண்ணெய் ஊற்றுறோம், செக்கு நல்லெண்ணெய். ஆனால் நீங்கள் பிடிக்கலைன்னா நெய் ஊற்றிக்கலாம், குழந்தைங்களுக்கு பிடிக்கலைன்னா நெய் ஊற்றிக்கலாம். இந்த வாரம் 2 முறை சேர்த்து சாப்பிடுங்க, உடம்புக்கு அவ்வளவு நல்லது. வெயில் காலத்தில் தான் முக்கியமாக சாப்பிட்ணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சொல்லுங்கள். இந்த இடுப்பு வலி, வயிறு புண்ணுக்கு மெயினாக நல்லது. பெண்களுக்கு இந்த மாதவிடாயெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் வாரம் 2 முறை சேர்த்துக்குங்க. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, வயசானவங்களும் சாப்பிட்லாம், வயசு பிள்ளைங்களும் சாப்பிட்லாம், பெரியவங்க குழந்தைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாருமே சாப்பிட்லாம். வாரம் 2 முறை கண்டிப்பாக சேர்த்துங்க. வெயில் காலம் நம்ம வீட்டில் உள்ள பொருள் தான் இது. ஏதோ நம்ம போய் கடையில் வாங்கணும்னு தேவையில்லை, வீட்டில் உள்ள பொருளை வச்சு சேர்த்து சாப்பிட்லாம்.